சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, சொன்னபடி செய்தும் நடக்காத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்புகிறது அவராலே வரும். உங்க பிள்ளைகளை குறிச்ச திருமணத்தை குறித்து நீங்க நினைச்சிருக்கிறது அவராலே வரும். ஆனா இந்த வசனத்தினுடைய அர்த்தத்துல இரண்டு சூழ்நிலையை பார்த்தோம். அப்படின்னா நம்பர் 1, முதலாவதாக ஃபர்ஸ்ட் என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, அதிகரித்து கொண்டே இருக்கிற பிரச்சனை. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சதற்கு பிற்பாடு, இந்த ஜெபத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சதற்கு பிற்பாடு, இந்த பிரச்சனை எவ்வளவு அதிகரித்து கொண்டே போனாலும் நீங்க பயப்படவே வேண்டாம். எரிகிற அக்கினி சூளையை அமர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடம் வரைக்கும் தான் போகும். கர்த்தர் குறித்திருக்கிற அந்த சூழ்நிலை வரைக்கும் தான் போகும். அதற்கு பிறகு நீங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்து அதிலிருந்து திரும்ப உயர்த்த ஆரம்பிப்பார். ஆமென். இரண்டாவதாக இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்பும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை சந்திக்கிற இரண்டாவது சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற எல்லாத்தையும் ஒன்னொன்னா விட்டுட்டு ஒன்னொன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி, அப்படின்னா எல்லாத்தையுமே இப்ப இந்த ஜெபத்துல வந்திருக்கிற நீங்க அப்படிதான். ஆண்டவர் எதெல்லாம் சொல்றாரோ, எப்படியெல்லாம் சொல்றாரோ எல்லாத்தையும் கேட்டு எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாம். ஆனா கூட நிறைய பேருடைய மனசுக்குள்ள நான் இவ்வளவு செய்யறேனே, சிலர்லாம் எதுவுமே செய்யாம இருக்கிறாங்களே, நான் இனி என்ன பண்ணணும் ஆண்டவரே, நான் எப்படி கீழ்ப்படியணும்னு எனக்கு தெரியல, எப்படி எனக்கு ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல, எப்படி நான் என்ன ஒப்பு கொடுக்கணும்னு நான் எனக்கு தெரியல. இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு இனி நான் என்ன ஆண்டவரே பண்ணணும்? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல நான் நேரடியா அதுல டீல் பண்ணுவேன். ஏசப்பா நேரடியா டீல் பண்ணுவார். ஆமென். இந்த சூழ்நிலையில யார் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாலும், திருச்சபையில கேட்டுட்டு இருக்கலாம், ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கலாம், இதே வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள எழும்பிட்டே இருக்கலாம். நான் இன்னும் என்ன பண்ணணும்? என் பிள்ளையினுடைய திருமணத்துக்கு நான் இனி என்ன பண்ணணும்? என் உயர்வுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. அதையும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நான் ஒப்பு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணி பார்த்தேனே. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சோர்ந்தே போகாதீங்க. நீங்க நம்புகிற காரியம் அவராலே வரும்.